சர்தார் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்ப கார்த்தி அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது. இதனால மருத்துவர்கள் ஒரு வாரம் கெடு விதிச்சு எந்த விதமான ஷூட்டிங் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்களாம். அதோட விவரத்தை தான் உள்ள பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகராக வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் கார்த்தி. இவர் நடிப்பில் வெளியாகக்கூடிய எல்லா திரைப்படங்களும் ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பை பெறும். அந்த வகையில் 2022ஆம் வருஷம் வெளியான திரைப்படம் தான் சர்தார். நாட்டுக்காக நல்லது பண்ணாலும் ஒரு தேச துரோகியை அடையாளம் படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துல நடிகர் கார்த்தி நடிச்சிருப்பாரு. PS மித்ரன் இயக்குன இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதை தொடர்ந்து இப்ப 2024ஆம் வருஷம் சர்தார் 2 படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்திருந்தாங்க. இந்த நிலையில இப்ப ரீசெண்டா இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை மைசூரில் நடத்திட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கான ஒரு சண்டை காட்சி, ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா நடிகர் கார்த்தி அவர்களுக்கு காலில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்குது. உடனடியாக ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு கார்த்தியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் கார்த்தியை பரிசோதனை பண்ண டாக்டர்ஸ் இன்னும் ஒரு வார காலத்துக்கு எந்த விதமான ஷூட்டிங் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது, காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான அட்வைஸை கொடுத்துருக்காங்களாம். ஷூட்டிங் பாதிலே நிற்குது, நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு குறைஞ்சது 1 வார காலம், அதிகபட்சம் 2 வார காலம் உங்கள் காலுக்கு எந்த விதமான அசைவும் கொடுக்கக்கூடாது, காலில் காயம் கொஞ்சம் பலத்த காயமாக தான் ஏற்பட்டிருக்கு, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேணாம், அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்கள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். இந்த செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா சர்தார் 2 ஷூட்டிங் ஸ்பாட் கூட எல்லாருமே பேக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் சென்னை வந்துட்டாங்களாம். கூடிய சீக்கிரம் ஒரு 2-3 வாரங்களுக்கு அப்புறமா மறுபடியும் மைசூர்ல எங்க விட்டாங்களோ அதே இடத்துல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும், அது வரைக்கும் கார்த்தி அவர்கள் ஷூட்டிங்ல கலந்துக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் ரசிகர் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரபலங்கள் இப்ப கார்த்தி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிம்பு இப்ப கமலஹாசன் அவரோட சேர்ந்து மணியத்தம் இயக்கத்துல தக்லைஃப் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டா அவரோட பர்த்டே அன்னைக்கு 49வது திரைப்படம், 50 அப்புறம் 51வது திரைப்படத்துக்கான அறிவிப்புகள் வெளிவந்துருந்துச்சு. 49வது திரைப்படத்தை பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குறாரு. டான் பிக்சர் தயாரிக்கக்கூடிய இந்த படம் கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அப்டேட் கிடைச்சிருக்குது. இந்த நிலையில இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிகர் சந்தானம் அவர்கள் ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. கடந்த சில வருடங்களாகவே சந்தானம் காமெடி ரோல்ல இருந்து வெளில வந்து ஹீரோவா நடிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த ஹீரோ ரோல் அவருக்கு பெருசா எந்த விதமான கை கொடுக்கல, பெருசா வெற்றி படங்களும் அதை நடிக்கல. இந்த நிலையில மன்மதன், வானம், சிலம்பாட்டம் இது மாதிரி படங்கள்ல சிம்பு அப்புறம் சந்தானம் இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப வெற்றிகரமாக அமைஞ்சது. அந்த ஒரு கூட்டணி இப்ப சிம்பு அவரோட 49வது திரைப்படத்தையும் தொடரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.